அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியாக தான் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த அவரை எல்லாமே கட் பண்ணி விட்டு இந்த இலை போல நிறையா இருந்தது, கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் கட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் களைஞ்சி வந்திருக்கு. இப்போ பூவும் எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அதில் இப்போது காய் நிறையா இருக்குது. இப்போ அதை தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். சூப்பராக காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல காலை நேரம் எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கும்முன்னு இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும் பாருங்க. சூப்பராக இருக்குது காயெல்லாம், எல்லாமே நிறையா இருக்குது. இன்னும் 2 நாள் ஆயிடுச்சுன்னா முத்திரும். அதனால சரி அறுவடை எடுத்துடலாம் அப்படின்ட்டு காய் இந்த இப்போ இந்த ஒரு இடத்துல தான் நம்ம எடுத்தோம். இவ்வளோ காய் இருக்குது, உள்ளேலாம் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். நிறைய நம்ம அன்றைக்கி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நிறையா வந்துடுச்சு தலை. இந்த நல்லாவே இருக்குது. பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இங்கே வரையும் போயிடுச்சு. இங்கே பாருங்க. இந்த மாதிரி பச்சை அவரைக்காயும் பச்சையாக இருக்குது, செடியும் பச்சையாக இருக்குது. அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் கட் பண்ணி விடுறது. இங்கே இருக்குது, அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது. நம்ம கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நம்ம எடுக்கணும். இல்லைனாக்கா நமக்கு தெரியாது. இப்போ தான் எடுத்தேன். இந்த சூப்பர் காய் இருக்காங்க. அதனால் தெரியும், தூர் வரையுமே இருக்கும் காய். இப்போ நம்ம இந்த 2 செடி நம்ம எடுத்துட்டோம். இந்த செடி இருக்குது, இந்த செடி நம்ம வச்சுக்கலாம். இங்கே இருக்கா தூரெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் எடுக்கணும். இந்த இப்போ இது கீரை. நம்ம இந்த 2 செடியை விட்டுட்டேன். இது விதை வந்துருக்கா. இன்னும் கொஞ்சம் முத்தினதுக்கப்புறமா இந்த விதையை எடுத்து நம்ம செடியில் போட்டுட்டோம்னாக்கா எப்போ இருந்தாலும் நமக்கு கீரை செடி வந்துடும். அதனால் விதை நான் போடவே இல்லை. இந்த மாதிரி வர்றதை நான் எடுத்து செடியில் எல்லா செடியும் நான் போட்டோம்னா நமக்கு எப்போ இருந்தாலும் அது வந்துடும் நமக்கு. இங்கே இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தேன். இங்கே இருக்குது பார்த்திங்களா. அதை பார்த்து நம்ம எடுக்கணும். தூர் வரையுமே இருக்கும். இப்போ நம்ம அவரைக்காய் அவரைக்காய் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ கத்திரிக்காய் இருக்குது. அந்த கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவரைக்காய் எடுத்தோம். இப்போ கத்திரிக்காய் இருக்குது. வாங்க இப்போ கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே சொல்ல இது பழைய செடி. இது அந்த செடி சின்ன செடி. அந்த பாருங்கள், அங்கே இருக்கிறது சின்ன செடி. அது காய்க்கிற வரைக்கும் நமக்கு கத்திரிக்காய் வேணுங்கிறதுக்காண்டி இந்த பெரிய செடியை வச்சுருந்தேன். இந்த பெரிய செடியில் வச்சது பாருங்கள், ஒரே செடியில் இத்தனை காய் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ வரைக்குமே நீங்கள் கத்திரிக்காய் பாருங்கள், இப்போ வரைக்குமே எங்கேயுமே ஒரு ஹோல்ஸு ஒரு ஓட்டை எதுவுமே கிடையாது. நம்ம இந்த கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது காய். ஒரே செடியில் தான் எனக்கு இத்தனை காய் இருக்குது. இப்போ இந்த செடியில் 2 இருக்குது. இது பிஞ்சாக இருக்குது. இங்கேயும் பிஞ்சாக தான் இருக்குது. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடியில் பாருங்கள், இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்குது. நமக்கு இது பழசு. இந்த கத்திரிக்காய் செடி பழசு, அது புதுசு. இப்போது இந்த இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இது பிஞ்சாக இருக்குது. இந்த இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காய் இதுவும் பிஞ்சு தான். இதெல்லாம் நம்ம புளிக்குழம்புக்கு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நல்ல கலராக இருக்குது. இது முத்திருச்சு.
இது வந்து முத்தலை பாருங்க, கலர் அப்படியே இருக்குது. இது வந்து கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த சைடில் பாருங்க சூப்பராக காய்ச்சிருக்கு. இப்போது இந்த 3 சேதில் இதை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அங்கே ஒன்று பெருசாக இருக்குது, இங்கே ஒன்று பெருசாக இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க காய் வந்து சூப்பராக இருக்குது. காய் இன்னும் காய் இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காய் இன்னைக்கு வந்து இன்னும் பிஞ்சாக இருக்குது, நமக்கு பெருசாக உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு. இப்போ பீன்ஸ் இருக்குது, நம்ம அதையும் வந்து பீன்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடை வந்திருக்கு. வாங்க பீன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த சைடு பாரியா, இப்போது நம்ம வந்து அவரைக்காய் நம்ம எடுத்தோம், கத்திரிக்காய் நம்ம எடுத்தோம். இப்போ பீன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்த சைடு வந்து 2 வருஷம் வச்சுருக்குறோம். 2 வருஷம் வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் நம்ம 2 வச்சுருக்குறோம். அதை தாண்டி இந்த பக்கம் 3வது வரிசையில் இருக்குது. அதனால் அங்கேருந்து எடுக்க முடியலை, தெரியாது உங்களுக்கு. அதனால் நான் இந்த சைடு நிற்கிறேன். அங்கேருந்து இங்கே எடுக்க முடியாதுங்கிறதுக்காண்டி நான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ பாருங்க, இதான் வந்து அறுவடை பீன்ஸு. பாருங்க, இது பிடிச்சா பாருங்க, சூப்பராக வந்து எல்லாமே சரமாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை, சூப்பராக வந்திருக்குது. அங்கேருந்து எடுக்க முடியாதுங்கிறதுக்காண்டி நான் இங்கே நிற்கிறேன். இப்போது வந்து இந்த பீன்ஸை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு அறுவடைங்க. சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்திருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த சைடு வந்து அறுவடை எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த செடி பீன்ஸோட நமக்கு கொடி பீன்ஸு சூப்பராக வருது. ஆனால் வந்து கொடி பீன்ஸ் விதை எனக்கு கிடைக்கவே இல்லை. தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியாக கிடைக்கல. எனக்கு இந்த செடி பீன்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. கொடி பீன்ஸ் விதை எனக்கு கிடைக்கல. அதனால் செடி பீன்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு செடியில் பாருங்க, அதாவது இத்தனை பீன்ஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போது இது 2வது செடி. அந்த ஒரே பையில் தான் 3 விதை வச்சேன். 3 விதை. இப்போ தான் இது இப்படி பிஞ்சு சூப்பராக இறங்கியிருக்கு. இதில் வந்து நம்ம அறுவடை எடுத்துட்டோம். ஒரே பையில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து பெருசாகிடுச்சு. இது பார்த்தா விதை பிஞ்சு வச்சுருக்குது, நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போது இது பாருங்கள், இதுவும் ஒரு 3 விதை தான் வச்சுருக்கிறேன். இதுவும் இப்போ தான் வந்து பிஞ்சு இறங்கியிருக்கு. அந்த சைடு இருக்குது, அந்த பக்கம் தட்டுமா தெரியுமா? காமிச்சிட்டியா? காமிச்சேன். இது பாருங்கள், இது வந்து பாசலத்தை வச்சுக்கிட்டேன். இப்போ தான் வந்து பாருங்கள் மேலே வரப்போகுது. இந்த இது நான் கட்டிவிட்டு பார்த்தேன், எனக்கு எட்டலை. இன்னும் கொஞ்சம் நீளம் எடுத்து வந்து இங்கே கட்டி விட்டு இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மேலே ஏற்றி விடணும். இதுவும் சூப்பராக வந்துடுச்சு. இதுவும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இதுவும் வந்துடுச்சு. இந்த குச்சி வெட்டி கவுரு கட்டி விடணும், அப்போ தான் மேலே போகும். இப்போது நம்ம அந்த பீன்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இங்கே ஒரு பீன்ஸ் இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இல்லைங்க, இது வந்து இங்கே இருக்குது. அந்த பக்கம் நம்ம இருந்ததை எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் இருக்குது, இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. செடி பீன்ஸோடு எனக்கு கொடி பீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த விதை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சூப்பராக காய்ச்சிருக்கு. இங்கே வரையும் இருக்குது காய். இந்த சைடு இருந்தால்
இந்த சைடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது இங்கே ஒரு செடி பெனிஸ் இருக்குது. இதுவும் இப்போத்தே பூ பூத்துருக்கு. நமக்கு 2 செடியில் தான் நமக்கு காய் வந்திருக்கு. இது ஒரு செடியில் வந்தது, அது ஒரு செடியில் 2 செடி தான் காய்ச்சிருக்கு. எல்லாமே இப்போத்தே பிஞ்சு வந்துட்டுருக்கு. இது வந்து நீலத்தட்டைக்காய். இப்போ தான் பூ வந்துருக்கு. அந்த பூ வந்துருச்சு, அதுக்கும் பூ வந்துருச்சு. இன்னைக்கு காய் வந்து நமக்கு வந்துடும். இது நீலத்தட்டைக்காய். இப்போ காய்க்கா பண்ணலாம். இது உள்ளேருந்து இது எப்படி மேலே வந்துட்டுருக்குது. இது வந்து புடலஞ்செடி, இது வந்து வெள்ளரி செடி, இது வந்து சொரை இப்படி மேலே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கீழே இருந்தது மேலே வந்து எடுத்துக்கிறேன். பாவக்காய் வந்து பிஞ்சு வச்சிருச்சு. இங்கே ஒரு பாவக்காய் பிஞ்சு வச்சுருக்கா. பீக்குங்க. நான் தான் மறந்துட்டேன், அவசரத்தில் எதுவும் தெரியல. இங்கே வாழதுங்க இல்லை. வா இந்த பாருங்க, பீக்கங்காய் வந்து அவசரத்தில் வாய் உலருது. பீக்கங்காய்க்கு பாவக்காய்ங்கிறேன். இது பாருங்க, இது வந்து இங்கே ஒன்று சூப்பராக வந்திருக்கு. இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. நிறையா வந்திருக்கு, 4-5 இருக்குது. இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக வந்ததுக்கு வருமா உங்களுக்கு அறுவடை போடுறேன். அப்படியே போயிடலாமா? நிறையா இங்கே 4 கிடச்சிதாங்க. 1 2 3. ஆமாம், அந்த அங்கே இருக்குது. அங்கே 1 இங்கே 2 இங்கே 3. இங்கே பாருங்க, சூப்பராக அப்படியே பிஞ்சு வந்துட்டுருக்குது. அந்த பாருங்க, அங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. இனிமேல் தான் எல்லா கொடியுமே மேலே வந்துட்டுருக்கோம். இதை வச்சு இதில் எழுதிருக்காங்க. இங்கே வச்சு இருக்கு அந்த இன்னொரு பழம் சொல்லுங்களேன், பேஷன் ஃப்ரூட். இப்போ வந்து நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை தான். செடி பீன்ஸு கொஞ்சம் வந்திருக்கு. நமக்கு கத்திரிக்காய் வந்து பழைய செடி, அதில் நமக்கு வந்து காய் வந்திருக்கு. பீன்ஸு அறுவடை 2 செடி தான் காய்ச்சிருக்கு. இன்னும் 2-3 செடி காய்க்கவே இல்லை. இப்போத்தான் வந்து பிஞ்சு விட்டுருக்குது. இருந்த காயை நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம். ஏன்னா முத்தி போயிடும், அதனால் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.